பார்த்தீங்கன்னா, மாவட்ட எல்லை வரைக்கும் கர்நாடகா, அத்திப்பள்ளி வரைக்கும் விக்கிறாங்க சார் இந்த முட்டைங்கள குறைந்த விலைக்கு. 30 முட்டை ரூ. 100ன்னு விக்கிறாங்க. சின்ன சின்ன முட்டைங்களா இருக்கு. பட் ஆனா அதே கடையில வாங்கும்போது கொஞ்சம் பெருசாவும் இருக்கு, தரமாவும் இருக்கு. அது ரூ. 6 ரூ. 7ன்றாங்க. இப்ப எப்படி சார் இந்த மாரி வண்டியில வந்து குறைந்த விலைக்கு விக்கிறாங்க? அதுதான் சார் அரசு அனுமதி இல்லாம உணவு பாதுகாப்புத்துறை லைசென்ஸ் இல்லாம இவங்க முறைகேடா அந்த முட்டையை அழுகின முட்டை, காலாவதியான முட்டைங்க. அந்த முட்டை சின்ன சின்னதா இருக்கும் சார். அந்த முட்டையை என்ன பண்றான், பொதுமக்களை ஏமாத்தி வித்துட்டு போயிடுறான். பொதுமக்கள் அதை ஏமாந்து வாங்கிட்டு போய் வீட்டுல போனப்போ அதை ஒடிச்சு பார்க்கும்போது அப்ப தெரியுது இது அழுகின முட்டைன்னு தெரியுது. அப்போ அது வரைக்கும் அவன் என்ன பண்றான், வண்டியில வாங்கத்துல மைக் வச்சு விளம்பரம் பண்ணி அவன் வித்துட்டு போயிடுறான் சார். தமிழ்நாடுலேருந்து இப்படி பக்கத்தில் ஆந்திரா கர்நாடகா பார்டர் அங்கே போய் அங்கே வித்துட்டு ஓடிடுறான் சார். கோழி பண்ணைகளில் எடுக்கும் போதே தரம் பிரித்து தான் எடுக்கிறாங்களா? அங்கேயே தரம் பிரித்து சின்ன முட்டையை தனியாக பிரிக்கிறான், பெரிய முட்டையை தனியாக பிரித்து இவங்க ரெண்டு தனித்தனியாக பேக் பண்ணி இதை அதே போல் அழுகின முட்டைலாம் இருக்குது. இதை கொண்டு என்ன பண்ணுறான், இதை பொதுமக்களுக்கு குறைவான விலை அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு போயிடுறான். இப்போ 30 முட்டை வாங்கினா ஒரு 10 முட்டை 15 முட்டை டேமேஜ் ஆயிருக்கு. கண்டிப்பாக டேமேஜ். ஒருத்தர் முட்டை வாங்கிட்டு போனாங்க, 30 முட்டையும் அழுகின முட்டை. அவன் எங்கே போய் பிடிக்கிறது? அவன் பில்லு கொடுத்தாக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜிஎஸ்டி வரி கட்டுறதில்ல, பில்லு தரதில்ல. பில்லு கொடுத்தாக்கா அவன் மீது நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம், புகார் அனுப்பலாம். பில்லு தரதில்லை. அதே போல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியுடைய லைசன்ஸும் கிடையாது. இந்த மோசடி நடக்குது சார். உங்கள் பேர் சார்? டாக்டர் KM சந்திரமோகன், மாநில பொதுச் செயலாளர், சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம், கிருஷ்ணகிரி.